ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கோவக்காய் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நிலக்கடலை பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து அதை பவுடராக்கி நம்ம வச்சுக்கலாம். இப்போ கோவக்காயை இந்த மாதிரி 4 கீறி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. அதோட தோல் இந்த அளவுக்கு மேலே சுருங்கணும், அந்தளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற கோவக்காயை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான கோவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.